ரியா, ரியா, ஹாய். நீ வீட்டுக்கு போயிருப்பேன்னு நாங்க நினைச்சோம். எங்களுக்கு முன்னாலே நீ கிளம்பிட்டல? ஆமா, நாங்க முன்னாடி கிளம்பிட்டோம். ஆனா அங்க போகும்போது அங்க பிரிட்ஜ் உடைஞ்சிருந்தது. சோ அங்க இருக்கிறவங்க இங்க ஒரு ரெசார்ட் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால நாங்க இங்க வந்துட்டோம். அப்புறம் உங்களை இங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரியா, உன்னை பத்தியும் பிராச்சி பத்தியும் நம்ம காலேஜ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. ப்ளீஸ், நான் அவளை பத்தி எதுவுமே பேச விரும்பல. ஷீ இஸ் a bad luck for me. அவ பேரையும் சொல்லாதீங்க. அவளை பத்தி பேசவும் நான் விரும்பல. கமான் ரியா, எதுக்கு பேர் கேட்க வேணாம்னு சொல்ற? அப்புறம் நீ தான் லூசர் ஆவ. ஜஸ்ட் அந்த பிராச்சியை திருப்பி அடிச்சிடு. நான் தான் சொல்றேன்ல, நான் அவளோட பேரை கேட்க விரும்பலன்னு. ரெண்டு குடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வேண்டாமே. என்ன ஓ காட், என்ன ஒரு ஆட்டிடியூட் அவளுக்கு. ரியா, அப்புறம் ரியா அவளுக்கு பதில் சொல்லலனா அப்புறம் அவ நம்மளையும் விட மாட்டா. யா, பிகாஸ் அவளுக்கு தெரியும் ரியாவோட பிளான் எல்லாத்துலயுமே நம்மளும் இருந்தோன்னு. நான் உன் மேல கோவப்பட்டதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன். என்ன மன்னிப்பல்ல? I'm sorry, Dad. I know you're sorry, but I'm sorry as well, na. I'm sorry, நான் உன்கிட்ட பேசவே இல்லை. உனக்கு நான் சொல்லி புரிய வைக்காம நேரடியா திட்டிட்டேன். நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணனு நான் உன்கிட்ட கேட்டிருந்திருக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ரெண்டு பேரையும் யாராவது பிரிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன். அது மட்டும் இல்லாம என்னை விட உங்களுக்கு பிராச்சியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு Dad. உங்க அட்டென்ஷன் ஏன் பக்கம் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன். எனக்கு உண்மையிலேயே அந்த பிராச்சிய பிடிக்கல. அவ எப்போ இங்க வந்தாலோ அவளை பத்தி தான் எப்பவும் பேசுறீங்க. அவளைதான் நீங்க பாராட்டுறீங்க. அவகிட்டதான் அன்பா இருக்கீங்க. என்ன மறந்துட்டீங்க? ஸ்வீட்டார்ட், நீதான் என் உயிர், நீதான் என் லைஃபே. உனக்கு தெரியல, உன்னோட இடத்தை யாரும் எடுத்துக்க முடியாது. பிராச்சி இஸ் a sweet girl. அவ உனக்கு அக்கா மாதிரிமா. ஆனா Dad, அவ என்னோட அக்கா இல்லல்ல. ஐ நோ ரியா, பட் நான் சொல்றது கேளு. என்னோட அட்டென்ஷன் உன் மேல இருக்கணும்னு நீ நினைச்சனா பிராச்சி மேல எந்த ஹார்டான எண்ணத்தையும் வச்சுக்காத. போ, அவகிட்ட பேசு. டாக் டு ஹர். சே சாரி டு ஹர். Dad, நான் கேம்ப்ல அவளோட டென்ட்டுக்கு போனேன். நான் அங்க போகும்போது அவளோட அம்மா அங்க இருந்தாங்க. நான் அவங்க அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டேன் Dad. உன்னோட காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதே ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐம் ஷூர் பிராச்சியும் இங்கதான் இருப்பா. நீ விருப்பப்பட்டா அவ எந்த ரூம்ல இருக்கான்னு நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். இல்ல, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன். Hey, stop crying. It's okay. Talk to her. Dad, It's okay. Dad, நான் என்ன நினைச்சேன்னா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். Thank you. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்கிட்ட இப்படி பேசுறீங்க. அது என்னன்னா நான் சிலதை மறந்துட்டேன். பேசிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லாம போயிடும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. பேசிட்டேன். Thank you. Come on, hurry up. Go. ரியா, என்னாச்சு? இப்பதான் பிராச்சி அந்த பக்கம் பார்த்தேன். அதான் நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதான் உங்களை பார்க்க வந்துட்டேன். அப்ப உள்ளவா? என்னாச்சு? நான் சாரி சொல்ல வந்தேன். சாரி தான் நீ அப்பவே சொல்லிட்டீங்க. இல்ல, Dad தான் சொன்னாரு. பிராச்சி கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொன்னாரு. எந்த அளவுக்கு உங்களோட மன்னிப்பு எனக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பிராச்சியோட மன்னிப்பு முக்கியம். அதனால அவளும் என்ன மன்னிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க டாட் ரொம்ப சரியா சொல்லிருக்காரு. ஆனா உள்ளவா, வெளியில இருந்தே சாரி சொல்ல வேண்டாம். நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நடந்துட்டு இருக்கல ஒரு மனஸ்தாபம், அது சரியா போயிடும். பிராச்சி, ரியா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். இங்க வா. ரியா, நீ பிராச்சி கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல?
இல்ல நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். பிரியா, உன்னோட டேட்க்கு அப்பதான் பிடிக்கும். ஷீ இஸ் ரைட். நான் இங்க உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். நீ என்கிட்ட பேசுறதுக்காக வரல, என் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்த. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசணும்னு சொல்ற. பிராச்சி, சரி, ஓகே. நீ என்கிட்ட என்ன பேசணும்? ஐ வாண்டட் டு சே ஐ எம் சாரி. நம்ம 2 பேருக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். அதுக்கு ஐ எம் ரியலி சாரி. முடிஞ்சா நீ என்ன மன்னிச்சிடு. அவன் நம்ப மாட்டேங்கிறான். ஐ எம் ரியலி சாரி பிராச்சி. பாத்தியா பிராச்சி? உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறான், வேற ஒன்னும் இல்ல. சரி, நீ என்ன பண்ண? அவ சாரி சொல்றதுக்காக தானே வந்தா, நான் அதை கேட்டுட்டேன், முடிஞ்சது. அவ உன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, நீ ஆட்டிடியூட் காட்டுற. அம்மா யாராவது சாரி சொன்னாங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, மனப்பூர்வமா சொல்லுவாங்க. இப்ப அவ டேட் சொல்லி வந்திருக்கா. அவளோட டேட் உன்கிட்ட சொன்னாரா? அவளை பத்தி எனக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவளை பத்தி தெரியும்? உனக்கு தெரியாது பிராச்சி. அவ கேம்ப்லயே உன்கிட்ட சாரி கேக்குறதுக்காக வந்தா. ஆனா நான் அங்க இருந்தனால என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சதும் அவ நேரா இங்க வந்து உன்கிட்ட சாரி கேட்டுட்டு போயிருக்கா. ஆனா நீ இப்படி பண்ண கூடாது பிராச்சி. எனக்கு தெரியும் அவ நிறைய தப்பு பண்ணிருக்கா. ஆனா நீ புத்திசாலிடா, நீ அவளை மன்னிக்கணும்ல. எனக்கு பசிக்குது பிராச்சி, ஏன் அவாய்ட் பண்ற? அம்மா எனக்கு பசிக்குது, நான் எங்க அவாய்ட் பண்றேன்? அவளை நீ மன்னிப்பியா? முயற்சி பண்றேன். I'll try. நான் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு போய் பாத்துட்டு வரேன். ம்? ம். என் செல்ல குட்டி. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு அந்த ரியாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுமே. அவங்க அப்பா ரொம்ப நல்லவரு, அத ஒத்துக்கிறேன். ஆனா இவளை எப்படிதான் சமாளிக்கிறாரோ? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? நான் உங்களுக்கு ஏதாவது உதவணுமா சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்யூ. ஆக்சுவலி, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப விரும்புறேன். அவள மாதிரி யாரும் இருந்ததில்ல, இருக்கவும் மாட்டாங்க, இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Excuse me. நீங்க எங்க இருக்கீங்க? பிரக்யா, பிரக்யா, பிரக்யா.
நீங்க இங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது என்னோட நினைப்பா கூட இருக்கலாம். உன்னோட ஞாபகங்கள் எப்பவும் என் கூட இருக்கு. அதனாலதான் என் பார்வையில நீ எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ இல்ல. அது உன்னோட நினைவுகள் மட்டும்தான். உங்களை நான் மறந்துடுவேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இப்போ உங்க நினைப்பு என் மனசுல இருக்கு. அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. சஹானா வெயிட் பண்றா, அவளுக்கு ரொம்ப பசிக்குதான். வாங்க போய் சாப்பிடலாம். சரி வாங்க. மலையில எதுக்காக நீ வெளியே போன? நானே குழந்தைய என்ன திட்டுற? நீ குழந்தைதாப்பா. குழந்தைங்களுக்கு தான் இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். உன்ன மாதிரியே உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. டாடி உங்களுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை டாடி. I'll be fine, no worry. Chief, are you okay? ஓகே. ஆமா, பெரியவர் இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வரீங்க? அது வந்து ஆக்சுவலி நான் நீங்க வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்க்க வந்திருப்பேன். நான் வந்து ஆரியன் கூட போயிருந்தேன் கேம்ப் சைட்ல ஹேக்கிங் பண்றதுக்கு. ஓ, அப்போ நீ ஆரியன் கூட தான் இருந்தியா? நான் ஆரியனை பார்த்தனே. அப்போ நான் பார்த்தது ரெட்ட பிறவியா? எக்ஸாக்ட்லி. எங்க காலேஜ்ல ஆரியன் மாதிரியே ஒருத்தன் இருப்பான் பாக்குறதுக்கு. நான் உங்களுக்கு வேணும்னா அவனை காட்டுறேன். என்னரியா மகனே, வேற ஏதாவது புதுசா சொல்ல. அட விடுப்பா விக்ரம், இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சாரி, பட் இதெல்லாம் நீ விட்டுருப்பா. அவன் இப்படி ஆவறதுக்கு நீதான் காரணம். அட அவன் இங்க கேட்டு போனா. ரிலாக்ஸ். நான் அவனுக்கு வாழ்க்கைன்னு என்னென்ன கத்து கொடுத்துருக்கேன். உன் கூட இருந்தா ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவான். அப்ப நான் உனக்கு போரிங்கா இருக்கனா? லைஃப்னா டிசிப்ளின் வேணும். அட சின்ன பசங்க தானே, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணட்டும். உன்னால ரியாவை மாத்த முடியுமா? சாரி, நான் இப்ப ரியாவோட டாபிக்க பேசல. சரி, நாம இப்ப பசங்களை பத்தி பேசலாம். நீ என் பையன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினால்தான் அவன் என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான், என்ன மதிக்கவும் மாட்டேன்றான். புரிஞ்சுதா? நீ அவன் சொல்றதை கேட்டியா? ஜலதோஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட்? ரிலாக்ஸ் டாட். இப்ப சீஃப்க்கு வந்து நல்ல ரம் தேவைப்படுது. ரம் 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 குடிச்சா ஜலதோஷம் போயிடும். ஐ வில் கெட் ஃபார் யூ. இல்ல, நோ. டாடி நீங்க சீரியஸா ஏதாவது எடுத்துக்கணும். நான் ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் கூட வரேன். நில்லு. நீ எங்கப்பா போற? உன்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசணும். என்கிட்டயா? ரம்ம பத்தி உனக்கு நல்லா தெரியும். அட விடுப்பா, ஏன் அவனை போக விடு. நான் போகணும். ரியா 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 இல்ல, நான் வந்துடுறேன். அட என்னப்பா நீ இப்படி பண்ற? அவன் உனக்கு பையன் இல்ல, இப்போ உனக்கு அப்பாவா மாறிட்டான். லிசன் ப்ளீஸ், ஐ நீட் யூ ஹெல்ப். இங்க டாக்டர் இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுங்க. என்னோட டாடிக்கு மழையில நனைஞ்சதுனால ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு. இப்போ அவருக்கு ஃபீவரும் அடிக்குது. சோ ப்ளீஸ் ப்ளீஸ் மேம், காம் டவுன். நான் கண்டிப்பா டாக்டருக்கு கால் பண்றேன். ப்ளீஸ் காம் டவுன். ப்ளீஸ் டெல் ஹிம் இட் அர்ஜென்ட். என்னாச்சு ரியா? நீ டாக்டருக்கு ஏதாவது ஃபோன் பண்ண சொன்னியா? யா, ஷி இஸ் காலிங். ரிலாக்ஸ் ரியா, இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி கிளைமேட்ல கோல்டு வரது சகஜம். அவருக்கு வேற கோல்டு மட்டும் தானா? கோல்டு மட்டும் இல்லாம ஃபீவரும் இருக்கு. அப்படிதானே? ஃபீவரும் இருக்கு. லிசன், நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன். சோ ப்ளீஸ் எதுவும் என்கிட்ட பேசாத. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ப்ளீஸ் பேசாத. ப்ளீஸ் சீக்கிரம் கால் பண்ணுங்க. யா, ரூபாலி ஹியர் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ரெசார்ட். ஆமா சார், ரொம்ப அர்ஜென்சி. நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமா? கெஸ்ட்டுக்கு ரொம்ப கோல்டு. அதாவது கோல்டும் இருக்கு, ஃபீவரும் இருக்கு. யா, ரொம்ப அர்ஜென்ட். அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு. ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. எஸ் மேம், நான் சொல்லிட்டேன், அவர் வந்துருவாரு. ஆனா கொஞ்சம் கிளைமேட் சரியில்லாததுனால அவர் வர லேட் ஆகும். யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க இது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணலையா? ஐ நோ, அவங்க கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. இப்போ என்னால எப்படி முடியும்? ரூபாலி மேடம், அப்ப என்னுடைய யோகம் சரிதான். எப்படிப்பட்ட யுகம்? அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, உங்க முகத்துல நல்லா தெரியுது லவர் பாய். இன்னும் எத்தனை பேர் கிட்ட தான் மறைப்பீங்க? டாக்டர் வந்ததும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. Sure, ஓகே, sir. தேங்க் யூ. சஹானா உன்னுடைய பேரு, ஆனா நீ என்ன சகிச்சுக்க முடியலன்னு சொல்றியா? ஃபன்னி. உன்னை என்னால பொறுத்துக்க முடியலன்னு சொல்றேன். ஓஹோ, என்ன நீ பொறுத்துக்க முடியலையா? Why are you fighting? நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அவகிட்ட சொல்லிடுங்க, ஐ டோன்ட் லைக் ஹர். நான் எதுக்கு அவகிட்ட சொல்லணும்? ஏன்னா எனக்கு இவகிட்ட பேச விருப்பம் இல்ல. இவகிட்ட நீ பேச மாட்டா, ஆனா சண்டை போட மட்டும் முடியுமா? அதாவது பாத்தியா, இவன் கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கோ. இவன் சண்டை போட்டா கூட அப்படியே பூவை தூக்கி வீசுற மாதிரி இருக்கு. சகனா, தேங்க் யூ. என்ன தேங்க்யூ? என்ன இவ எப்படி எல்லாம் கூப்பிடறா தெரியுமா? சில நேரத்துல மங்கின்றா, டாங்கின்றா. உனக்கு இதெல்லாம் கிண்டலா இருக்கா? ஓ ஹலோ, டாங்கி இல்ல குரங்கு. உன்னோட பர்சனாலிட்டி குரங்குக்கு நல்லா சூட் ஆகும். இங்க பாரு சகானா, வேண்டாம்.
உனக்கு ஆனா சிரிப்பா Sorry, இருக்கா? sorry, sorry. இவ மூஞ்சம் ஆளும் அச்சோ, நான் ஏதோ வேலை விஷயமா வந்தேன்னா அதை மறந்தே போயிட்டேன். அப்படியே இங்க நிக்கிற போய் தொலை. போறேன். ச்சே. ஆ, ஏய், ஆமா இவ எதுக்கு உனக்கு குரங்குன்றா? ரொம்ப சிரிக்காதீங்க. குரங்கோட அண்ணனும் ஒரு குரங்குதான். அப்புறம் மறந்து போயிடியா, இவ அக்கா உன்ன கொசுன்னா. இப்ப உன்னை யாராவது கேட்டாங்களா? பேசாம இரு. ஏன் கோவப்படுற? ஒரு பொண்ணு என்ன பார்த்து குரங்குன்ற, ஆனா நீ என்னடானா சிரிக்கிற. தப்பு ஊ மேலதான். அவகிட்ட அன்பா பேசி நீ இம்ப்ரெஸ் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவா. இதெல்லாம் வேலைக்காகாது ப்ரோ. ரியா கிட்ட ப்ரொபோஸ் பண்றது கூட ஈஸியான வேலை தான். ஆனா சகானாவை இம்ப்ரெஸ் பண்றது டார்ச்சர். You have no idea. ரியாவை இம்ப்ரெஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். டாட், அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க டாக்டருக்கு கால் பண்ணாங்க. ஆனா அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? அட கடவுளே. டாட், நீங்க நல்லா தானே இருக்கீங்க டாட்? கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, மத்தபடி ஃபைன். லாஸ்ட் டைம் இவன் மலையில நனைஞ்சப்ப கூட இப்படிதான் ஃபீவர் வந்துருச்சு. முதல் மழை இல்லையா, அதான் உடம்பு சரியில்லை. இல்லனா நான் வேணா வீட்டுக்கு போன் பண்ணட்டுமா? பாட்டி வீட்ல இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு இல்ல, சொல்லுவாங்க. வேண்டாம் வேண்டாம், போன்லாம் பண்ணாத. அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்ல வேண்டாம். டாட்? வெயிட் a minute. எனக்கு யாரை கூப்பிடுறதுன்னு தெரியும். அவங்களால தான் டாட குணப்படுத்த முடியும். வெயிட். ஹலோ ரியா, ஐம் சாரி, நான் உங்ககிட்ட கேட்காம உங்க நம்பரை நான் கேம்ப்ல இருந்து வாங்கினேன். ஐ நோ நான் உங்களை ட்ரபிள் பண்றேன்னு எனக்கு தெரியும். பட் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு தான் தரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷயம் என்னன்னு சொல்லு. ஏன் பயந்த மாதிரி இருக்க? என் டாடிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அப்புறம் மழையில நனைஞ்சதுனால ரொம்ப கோல்டு பிடிச்சிருந்தது. இப்போ ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, குறையவே இல்ல. டாக்டருக்கு கால் பண்ணா அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? நீ முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. ஏதாவது பண்ணலாம், நான் அங்க வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா சரி, வாங்க. நீ பயப்படாதம்மா. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. உங்க ரூம் நம்பர் என்ன? இட்ஸ் 1203. சரி, நான் வரேன். டோன்ட் வரி, ஓகே? தேங்க்யூ சோ மச். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். பிராச்சியோட அம்மா அவங்க இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. ஐ திங்க் டாட் அவங்களால நிச்சயமா குணப்படுத்த முடியும். Are you sure? I mean you trust her completely like Meera? Yes, I do trust her like Meera. அவங்க பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க ஒருவேளை என் அம்மாவா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கும்போது அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எங்க அம்மாவை நான் மிஸ் பண்றேன்றதுக்காக இல்ல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நான் மிஸ் பண்றேன்னு நினைப்பாங்க. பட் ஐ ஹேட் her. உங்களுக்கு தெரியும்ல, அவங்க என் கூட இருந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நான் என்னைக்குமே அவங்கள பத்தி நினைக்கிறது இல்ல. ஆனா பிராச்சியோட அம்மா இருக்காங்கல்ல, she is the best. she கொஞ்சம் நனைஞ்சதுக்கே கோல்டு ஃபீவர்லாம் வந்துருச்சு. இவ்வளவு வீக்கா இருக்கிறவரை எதுக்காக நினையணும்? ஓகே. எஸ் மேம். இங்க ரெசார்ட்ல டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? நோ மேம். இவ்ளோ பெரிய ரெசார்ட்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லையா? டாக்டர் ஆன் கால் அவைலபிளா இருக்காரு. மிஸ்டர் மெகராக்காக நாங்க டாக்டர் வர சொல்லிருக்கோம். கிளைமேட் சரியில்லாததுனால அவர் வர கொஞ்சம் லேட் ஆகுது. பட் யூ டோன்ட் வரி, அவர் சீக்கிரமா வந்துருவாரு. ஓகே, நீங்க என்னோட ரூம்க்கு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் அனுப்பி வைக்க முடியுமா? ஷூர், டெஃபினெட்லி. தேங்க் யூ. Don't worry ரியா, அபி குணமாயிடுவான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. பாவம் ரியா, எவ்வளவு பயப்படுறா. தனியா வேற இருக்கா. நான் ஒண்ணு பண்றேன். ரிசப்ஷனுக்கு போய் டாக்டர் எப்போ வருவாருன்னு கேட்டுட்டு வரேன். ஆனா டாக்டர் வந்துட்டாங்கன்னா அவங்க அனுப்புவாங்க தானே? நான் அவங்க முன்னாடி நின்னா அவங்க டாக்டருக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்பாங்கல்ல. ஓகே, ஐ ஜஸ்ட் கம். இவனை கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே. என்னோட போன் ரியா, பாத்தீங்களா, டாடிக்கு இன்னும் ஃபீவர் குறையவே இல்ல. சரி சரி, நான் வந்துட்டேன்ல, நீ டென்ஷன் ஆகாத. உன்கிட்ட ஏதாவது ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லனா காட்டன் துணி ஏதாவது இருக்கா? நான் கொண்டு வரேன்.